காய்ஸ், வெல்கம் பேக் டு சீனி மிட்டாய். ஒரு மாத அளவில் இவ எங்கடா போனான்னு தேடின உண்மையான உள்ளங்களுக்காக தான் நான் இன்னைக்கு என்னானாலும் சரி அப்படின்னு ஓடோடி வந்திருக்கேன். ஸ்கூல் காலேஜ்னு எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 5 months போயிடுச்சு. என்னானாலும் நம்மளோட ரொட்டீன் டெய்லி விஷயம் அதெல்லாம் போயிட்டே தானே இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. என்னோட அப்பாலஜைஸை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இனிமேல் நான் ஒழுங்காக பாட்காஸ்ட் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஒரு விஷயம் பார்த்தேன்னு சொல்கிறத விட ஒரு விஷயம் அந்த விஷயம் தெரியும் எனக்கு முன்னாடி இருந்தே. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் எர்னஸ்டோ ஷே குவேராவோட பர்த்டே 14th June வந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஷே குவேரான்ற விஷயம் எனக்கு 8th standard முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. இதை இந்த ஒரு விஷயத்தை இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொன்னது நான் 8th standard படிக்கும்போது என்னோட கிளாஸ் மிஸ் தான் ஷே குவேராவை பற்றி, அப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களாம் பற்றி சொன்னாங்க. பற்றி மேம் பேசின அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டிர் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஷே குவேரா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட ஃபேமஸான கோட்ஸ் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஐம் நாட் அ லிபரேட்டர், லிபரேட்டர்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட், த பீப்புள் லிபரேட் தெம்செல்வ்ஸ். இது ஒரு ஃபேமஸான கோட்ஸ் பை ஷே குவேரா. அண்ட் மை ஃபேவரட் கோட் இஸ், இஃப் யூ ட்ரெம்பிள் வித் இண்டிக்னேஷன் அட் எவ்ரி இன்ஜஸ்டிஸ் தென் யூ ஆர் அ காம்ரேட் ஆஃப் மைண்ட். இது ரொம்ப எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஃபேமஸான கோட்ஸ் ஷே குவேரா சொன்னது. இதில் நிறையா விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. வி ஹாவ் டு லிவ் ஃபார் தட். என்றைக்குமே இவங்களை மறக்கக்கூடாது அப்படின்றத தாண்டி அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம லைஃப்பில் கடைபிடிக்கணும். இன்றைக்கி நம்மகிட்ட இப்படி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் லெஜண்ட்ஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட இன்னைக்கு உங்களுக்கான புக் சஜஷன் மாதருப் வாகன் பை பெருமாள் முருகன். இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நான் ஆனால் ரீட் பண்ணி கண்டிப்பாக வெரி சூன் அதில் அப்லோட ஒரு வீடியோ ஒரு பாட்காஸ்ட் கண்டிப்பாக போடுறேன். நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எனக்கு முன்னாடியே ரீட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம பாட்காஸ்ட்டுக்கே உரித்தான நம்மளோட தீம் ஹோப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தெம்பா பவுமா. இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக கேட்டிருப்பீங்க இந்த நேமை. அது வேறு யாரும் கிடையாது, ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர். அவர் நிறையா விஷயங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்காரு மக்களால், நிறையா பேரால் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காரு. பட் ஸ்டில் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போது ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்காக இன்ஸ்டா வின் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ட்ராஃபியெல்லாம் லிஃப்ட் பண்ணாங்க. அதுவும் முக்கியமாக 27 வருஷத்துக்கு அப்புறம். இது ரொம்ப அருமையான விஷயம். ஏன் நான் இவரை இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட பாட்காஸ்டோட மெயின் கோர் தீம் ஹோப் தான். ஓகேவா? இங்கே இவர் சொன்னதுமே அதுதான். என்னோட பேர் என்னோட பாட்டி வச்சாங்க தெம்பா அப்படின்னா, அதுக்கு மீனிங் ஹோப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டக்குன்னு பர்றா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே ஃப்ளிக் ஆச்சு. அதனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். ஸோ எப்பயும் நம்ம பாட்காஸ்ட்டில் சொல்கிற மாதிரி தான், ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஹோப்போட எந்த விஷயம்னாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் ஃப்ரம் ஒன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை மோட்டிவேஷனை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த 2025ல் நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனாலும் பாசிட்டிவான விஷயத்த பேசுவோம். அதனால தான் நான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா விஷயம் நடந்திருக்கு. லாஸ்ட்டு 2 daysக்குள்ளே கூட ஒரு ஏர் கிராஷ் நடந்துச்சு. பட் ஸ்டில் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஃபேமிலி எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவோம். நல்ல விஷயங்களை நினைங்க, நல்லதை மட்டும் பேசுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை பற்றி பேசுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அதை சாதிப்போம் நான் நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ பிளான் ஃபார் அ ரேண்ட்டு. ரொம்ப ரேண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் ஒன் மந்த்தாகவே நான் பாட்காஸ்ட்டும் போடல, எதுவுமே போடவே இல்லையா. அதனால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நம்மளுக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு குட்டி விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் நான் வந்ததே. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் தாண்டி ஹோப்பு, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஓப்பனாக எல்லார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கோங்க. அது நடக்கணும்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டை கூட பேசுங்க. ஆனால் மற்ற யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது நடக்காமல் போயிடும். அது எப்படின்னு தெரில, எனக்கு ஈவில் ஐயா அதெல்லாம் அதுவா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதை சைலண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்போது
அது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ரொட்டீனில் அதை கொண்டு வாங்க, ரொட்டீனில் அதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்தில் இப்போ பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேன் யாராவது இருந்தாலுமே ஒரே விஷயத்த ஒரு ரொட்டீனில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் அவங்க அதில் எக்ஸீல் பண்ண வைக்கும், அது அவங்க எக்ஸலண்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் அதை கன்சிஸ்டன்சியோட கண்டினியூஸாக பண்ணுங்கள், கேப் விடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும். யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நல்ல ஒரு விஷயம். இதை நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்ததை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் 2025 இந்த 5 months எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இனிமே வர்ற 7 மாதம் நம்மளுக்கான மாதம்னு நினச்சிட்டு அதுக்கான நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பாக நடக்கும். அடுத்தடுத்து விஷயங்களை பண்ணுங்கள், ஃபார்வர்ட் ஆகிட்டே போங்க, கீழே போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளோட பாத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அதான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக அந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுவரை இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்கள் சீனி மிட்டாய்.